வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். நேற்றைய தினத்திலே பிரசங்க தலைப்பு யார் பாக்கியவான், அதை தான் நம்ம நேற்றைய தினத்தில். அதனால் நான் தினமும் யார் பாக்கியவான் என்கிறதான அந்த தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தர் என் மூலமாக பேசுவார். அதனால் நீங்கள் எல்லாரும் பாக்கியவானாக மாறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. பாக்கியவான்கள், பிளஸட் மேன், பிளஸட் உமன், அப்படி நம்ம மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 1, 2, 3 வாசிக்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் சங்கீதம், அல்லேலூயா, 1, 2, 3 பக்கம் 671வது பக்கம். எல்சிடிலையும் தம்பி போட முடிஞ்சால் போடு. எல்லோரும் சேர்ந்து தெரிந்த சங்கீதம் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்பது நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையானதே வேதம்தான். அந்த வேதத்தை நம்ம வாசிக்கலைன்னா, அதில் பிரியமாக இல்லைன்னா பாக்கியவானாக மாறவும் முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளவும் முடியாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறது. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேருந்து மல்கியா வரைக்கும் உள்ளது எல்லாம் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புறஜாதியராகிய நமக்கு வருகிறது. அப்போ அந்த ஆசீர்வாதங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க, நான் அவங்க மனைவியாக இருக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குதான் எனக்கு ஞாபகம் இருந்தால் தான். அவங்க எனக்கு ஒரு 4-5 இது வாக்கு கொடுக்குறாங்கன்னா, உனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன், உனக்கு ஒரு நல்ல வாட்ச் வாங்கி தரேன், இப்படி நல்ல ஒரு பேக் வாங்கி தரேன். அப்போ நான் அதை கேட்டு அது எனக்குள்ளே இருந்தால் தான் அவங்க வாங்கி தர லேட்டானாலும் நான் கிளைம் பண்ண முடியும். அதே போல் என் பிள்ளைங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். என் பிள்ளைங்க இப்போ அவங்க திருமணம் ஆகிட்டு, ஆனாலும் சில நேரங்களில் இப்போ நான் நியூசிலாண்டுக்கு போயிருந்தேன், என் மகன் கூட இருந்தேன். சில நேரங்களிலே அவனுக்கு நானும் பாஸ்டரும் வாக்கு கொடுத்துருக்குறோம், உனக்கு இந்தந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்னென்ன காரியத்தை செய்வோம் அப்படின்னு. அப்போ அதை அவன் மனசில் வச்சு அவன் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டால் தான் அவனுக்கு அந்த சூழ்நிலைகள் வரும்போது அப்பா அம்மா இப்படி சொன்னாங்க, நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதே தாங்க இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு வாக்கு பண்ணிட்டார் ஆண்டவர். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக்கணும்னா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியணும். நான் இப்போ வாக்கு ஜோக்கு கொடுக்குறத ஒரு மெசேஜில் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க, அவன் அதை வாசித்தா தானே அவனுக்கு நான் என்ன பேசியிருக்கிறேன்னு தெரியும். அதே போல தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறதான அந்த வார்த்தைகளை நம்ம வாசித்து அறிந்து கொண்டாதான், அது உள்ளத்துக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகி இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அதை நம்ம வெளிக்கொணர்ந்து உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா ஜெபம் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சில வாக்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த லீவு வந்தது, சம்மர் லீவு, அப்போ பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு ப்ளே திங்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க சாதாரணமாக அப்பா எனக்கு ஏதோ ஒரு ப்ளே திங்ஸ் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் இதை கேட்டேன்ல, ஒரு சைக்கிள் கேட்டேன்ல, நீங்கள் லீவில் வாங்கி தரேன்னு சொன்னீங்கள, அதே தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பிள்ளைங்க.
இன்னைக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை சில நேரத்தில் நம்ம இடப்பட்ட நாளில் சொல்லியிருப்போம் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த காலையிலேயே ஞாபகப்படுத்துவாங்க, சாட்டர்டேயே ஞாபகப்படுத்துவாங்க, மம்மி எனக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி செஞ்சு தரணும். இதெல்லாம் நம்ம வார்த்தைகளை வச்சு நம்ம கேட்கும்போது நம்ம மறுப்பு சொல்ல முடியாது, அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதே போல் தாங்க ஆண்டவர் வாக்கு கெடுத்தவர், அவர் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன், பொய் சொல்லாத தேவன். இதெல்லாமே வாக்கு தத்தத்தில் அவரே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ சொன்னதை செய்கிறவர், நம்ம அதை சொல்லணும். ஏசப்பா நீங்க இப்படி இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க, இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறதற்கு தான் இந்த வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கிலிருந்து நமக்கு வருஷம் முடிவு வரைக்கும் நம்ம 6 மாதத்தில் வேதாகமத்தை முழுசாக முடிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அதிகாலை ஜெபத்துக்கு வந்துட்டேன், அதோடு என் வாழ்க்கையில் இந்த நாள் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லாமல் தினமும் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் தனியாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஏதோ ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதிகாலையில் நான் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டைமு, இப்போ நீங்கள் 4:30க்கு எந்திக்கிறீங்க அல்லது 5 மணிக்கு எந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இல்லை இரவு நேரத்தில், இல்லை இடையில ஏதாவது ஜென்ஸுக்கு நேரம் இருந்ததுன்னா ஆலயத்தில் தனியாக ஆண்டவரோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஜெபத்திற்கு நான் சொல்கிறேன், இது ஊழியம். இந்த ஊழியத்திற்கு கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கணக்கு வைத்து பலன் தருவார். தினமும் காலையில் உங்கள் தூக்கத்தை வெறுத்து வருகிற எல்லாருக்கும் கணக்கு வைத்திருக்கிறார், அவர் பலன் தருவார். அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அடுத்தது அவர் கூட நம்ம பேசிட்டோம், அவர் நம்ம கூட பேசணும்னா இது மூலமாக தான் பேசுவார். நம்ம கடந்த நாட்கள்லாம் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறதுனால பனிஷ்மெண்ட்டாக நம்ம இதை எடுத்துக்கிட்டு இந்த 6 மாதமும் நாம் ஒரு ஸ்பீடாக வாசித்தா 40 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக வாசித்தா 1 மணி நேரம் ஆகும், காலையில் 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம். நீங்கள் அதை எந்த டைமோ உங்களுக்கு பிரித்து நீங்கள் அதை வாசிங்க. இல்லை நான் 1 மணி நேரம் உட்காந்து வாசித்தரனாலும் வாசிங்க. ஏனென்றால் இன்றைக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் நல்ல ராஜாக்கள், ஆண்டவரை தேடுகிற ராஜாக்கள் எல்லாரும் நல்ல ராஜாக்கள் என்று அறியப்படுகிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தரை தேடுகிற மனுஷர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் 5 விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். அடுத்தது நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் விருத்தி அடைவீங்க, உங்களுக்கு வீடுகளை கர்த்தர் கொடுத்து அந்த வீட்டை நிரப்புவதற்கு தேவையான பொருட்களை கர்த்தர் கொடுப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், நீங்கள் திருப்தியாக வாழ கர்த்தர் உதவி செய்வார். எல்லாம் இந்த பைபிள் வாசிக்கிறவங்களுக்கும் தியானிக்கிறவங்களுக்கும் கை கொள்ளுறவங்களுக்கு தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி ஒரு ராஜாவை நீங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டிங்களா? பக்கம் 492 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 492. 2 ராஜாக்கள் 18 எல்லாம் வாசிக்கலாமா? எல்லாம் கொஞ்சம் காலையில் சத்தமாக வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதா ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல
ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்கள் பின்வரும் அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கலாம். அதே போல் நாளாகம புஸ்தகத்திலும் வாசிக்கலாம். அவன் செய்த காரியம் அவங்க தாத்தாவான தாவீதை போல கர்த்தரை உண்மையாக பின்பற்றினான். தாவீது எப்படி கர்த்தரை உண்மையாக பின்பற்றினா? மோசேயின் நியாயப்பிரமாணம் தான் அந்த நாட்களில் வேத புஸ்தகம். அதை அவன் வாசித்து அறிந்து அதன்படி நடந்தான். அதனால நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்தார். இந்த எசேக்கியா நல்ல யூதா ராஜாக்கள் எல்லாருக்கும் இந்த வேர்டு வரும். தாவீது அவங்க தகப்பனாகிய தாவீதை போல நடந்தாங்கங்கிற வேர்டு வரும். அடுத்தது கர்த்தர் கற்பித்த கற்பனைகள் எல்லாவற்றையும் அவங்க கை கொண்டாங்கன்னு வரும். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை பிரியப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது நாம் தொடர்ந்து இந்த வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நேற்று நான் சொன்னபடி அது பெருகிக்கிட்டே போகுது, அது விருத்தி அடைய செய்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போது நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு இந்த வேத புஸ்தகத்தை ரொம்ப சரியாக வாசிக்காமல் சரியாக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம விருத்தி அடைய முடியாது. அதனால தான் நம்ம இருக்கிற நிலைமையிலே பல வருடங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி இந்த 6 மாதத்தில் ஒரு விருத்தி அடைவதற்கு ஆண்டவர் எப்படி எசேக்கியா ராஜா அவை போகிற இடத்திலெல்லாம் அவனை ஆசீர்வதித்து அவன் கூட இருந்தாரோ அதற்கு அவன் செய்த காரியத்தில் ஒன்று, அவன் கர்த்தர் மோசேக்கு கற்பித்த 6ஆம் வசனத்தில் கடைசியில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்போது நீங்களும் நானும் கற்பனைகளை வாசித்து தெரிந்து கொண்டாதான் நம்ம கற்பனையின்படி நடக்க முடியும். அதுக்கு தான் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எழுதி வைத்திருக்கிறார். எதற்கு? அவர்களைப் போல நம்மும் ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அதை படிக்கும்போது அவர்களுடைய குணாதிசயங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளாக வரும். ஆதலால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். இன்னைக்குள்ள அந்த வார்த்தையை வாசிக்கிறதற்கு இந்த வேத வசனத்து மேலே ஒரு பிரியம் வேணும். இன்னைக்கு முழுசும் கேட்டுகிட்டே இருங்க, ஆண்டவர் இந்த 6 மாதம் நான் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், இந்த வேதத்தில் எனக்கு பிரியமாக இருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு அதில் ஒரு பிரியம், எப்படினாலும் அந்த வீடியோவை பார்த்துடணும். இன்றைக்கி என்ன புதுசாக அப்லோடு வந்திருக்குது, நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்குது, அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன் அதில் பிரியமாக இருக்கிறாங்க. அதே போல் தான் நம்ம இதில் பிரியமாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு வைத்திருக்கிறார். அதை எல்லாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நமக்கு இது மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அதில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும், அதுக்கு நான் நேற்றே சொன்னேன், நம்ம எப்போ வசனம் வாசிக்கிறோமோ அப்போ ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் மனக்கண்களை இருதயத்தின் கண்களை திறந்தரணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, எதை விடணும், எதை சேர்த்துக்கொள்ளணும், அதுக்கு இன்னைக்கு என்னோடு கூட பேசுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வாசிங்க. அந்த நாள் வாசிப்பிலிருந்து கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். அதை அந்த நாள் முழுவதும் அசை போட்டுட்டே இருங்க, அதையே பற்றி சிந்திச்சுட்டே இருங்க. நீங்கள் சமைக்கும் போது, வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது, வேலை செய்யும் போது மைண்டுக்குள்ளே அதே போட்டு அசை போட்டுட்டே இருங்க. அது உங்களுக்கு அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த வசனத்தையே இன்னைக்கு எடுத்துக்கொள்ளலாம், இந்த வாக்கு தத்தத்தையே நீங்கள் அசை போடுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னு சொன்னாங்களே, ஆண்டவரே எனக்கு பிரியத்தை தாங்க, அதை வாசிக்கக்கூடிய பிரியத்தை தாங்க, அதை ஆண்டவரே நான் வாசிக்கக்கூடிய நேரத்தை கொடுங்க, நான் வாசிக்கும் போது தூக்கம் வரக்கூடாது, டிஸ்டர்ப் வரக்கூடாது. இதுதான் அசை போடுகிறது. அடுத்தது அல்லேலூயா, நான் அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்துங்க. இப்படி அசை போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாக, பிளஸட் மேன் பிளஸட் உமனாக கர்த்தர் மாற்றி உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியில், உங்கள் கூட பிறந்தவங்க மத்தியில், உங்கள் தெருவில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை பார்த்து மற்றவங்க சொல்ல போகிறாங்க, இவர்கள் பாக்கியவான்கள், ஹல்லேலூயா, இவர்கள் பாக்கியவதின்னு சொல்ல போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு
ஒரு ஒரு வெளியில் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்படியே எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களாக மாறுவதற்கு இந்த நாளிலிருந்து இந்த 6 மாதமும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கான வேத வாசிப்பை எனக்கு நீங்கள் கொடுங்க, வேத தியானத்தை எனக்கு கொடுங்க. நான் பாக்கியவானாக தான் மாறணும். என்னை பார்த்து இவங்கெல்லாம் ஒரு நாள் முன்னேற மாட்டாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கிட்டு தான் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும்